திராவிட மாடல் ஆட்சிங்கிறது சாதாரண இருந்தவரை உலகளவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆக்குனது ஒத்துக்கலாம். ஆடு மேய்க்கிறது கேவலமாக, இயேசுவே ஆடு மேய்ச்சவர் தான், கிருஷ்ணர் மாடு மேய்ச்சவர் தான். திராவிட மாடல் ஆட்சிங்கிறது கடைக்கோடியில் ஒரு தொண்டரும் கூட சாதாரண ஆள் கூட தலைவன் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்க. நீங்களே முதலமைச்சர், நீங்களே துணை முதலமைச்சர், உங்களுக்கு பிச்சை எடுக்கலை. நாங்கள் யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு நீங்கள் காசை வாங்கிக்கோங்க சார், வாங்கிக்கோங்க சார், நீங்கள் பிச்சை விட வேணாம் சார். எவ்வளவு நீங்கள் ஊழல் பணம் எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க, எவ்வளோ விரயமாதிங்க, படிப்புக்கு மட்டும் கணக்கு பார்க்குறா. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு ஒன்றிய அரசு வார்த்தை கண்டுபிடிச்சாங்க, திராவிட மாடல்ங்கிறது வார்த்தை கண்டுபிடிச்சாங்க. வேற ரெண்டு புதுசாக நீங்கள் செஞ்சிட்டியே. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் திரைப்பட இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் திரு அண்ணாமலை பிஜேபி தலைவரிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டார். அவர் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு பேட்டி ஒரு பதில் சொன்னார். அதைத் தொடர்ந்து அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த திராவிட மாடல் அப்படின்றது ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்கள ஐஏஎஸ் ஆக்குச்சு, ஐஏஎஸ் ஆடு மாடு மேய்க்க வச்சது தான் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய மாடல்னு வர்ணிச்சிருக்கார். அவர் சொன்னார், நம்ம எளிமையாக நான் சும்மா ஆடு மாடு மேய்ச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம்பா அப்படின்னாரு. நீங்கள் இது குறித்து என்ன சொல்லுங்கள்? நான் சொல்கிறேன், முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் மாடல், தமிழக மாடல் அப்படின்னு சொல்லி பழகுங்க. முதல்ல என்ன திராவிட மாடல் அந்த வார்த்தையே நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் சும்மா திராவிட மாடல், திராவிட ஆட்சி, இன்னும் திமுக ஆட்சின்னு சொல்லுங்கள், இல்லை தமிழக ஆட்சின்னு சொல்லுங்கள், தமிழக அரசு ஆட்சின்னு. இந்த திராவிட மாடல் அங்கேயே யார் சார் வாயில் திராவிட மாடல் வந்தாலே நீங்களே என்னை தமிழை ஏமாத்தின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு என்ன திராவிட மாடல் வந்துச்சு? எப்போ திராவிட மாடல் வந்துச்சு? எப்போ வந்துச்சு திராவிட கழகம் எப்போ உருவாச்சு? அவங்க 1949 அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இல்லை நாங்கள் காட்டுவாசி வந்தோமா? புரியலையே, யார் படிக்கவே இல்லையா? அன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரு மாநிலமாக இருந்துச்சு. அதனால் அதுக்கான ஒட்டுமொத்த பேராக அவங்க திராவிடம்னு வச்சாங்க. அது அப்படியே அதுக்கப்புறம் 53 தான் மொழிவாரி மாநிலங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் போகும்போது தமிழ்நாடு பிரியலையா? பிரிச்சிட்டாங்களே, பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க. அதுக்கு பேர் மாற்றினது 67. அதுக்காக உண்ணா இருந்துச்சு, ஒருத்தர் செத்து போனார், அது பேர்லாம் விட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் சார், திராவிட மாடல் ஆட்சி ஆரம்பிக்கும்போது அப்போ இருந்த இப்போ கலைஞரே வச்சுங்க, அப்போ அவங்க என்ன வசதி இருந்துச்சு? வாடகை வீட்டில் இருந்தாரா, சொந்த வீட்டில் இருந்தாரா? அவர் ரொம்ப சாதாரண ஒரு ஓகே திரைத்துறையை சேர்ந்தவங்க. திரைத்துறை அப்போ இருந்து எத்தனையோ பேர். சரி, இன்றைக்கி கோடிக்குன்னு சொத்து. திராவிட மாடல் ஆட்சிங்கிறது சாதாரண இருந்தவரை உலகளவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆக்குனது ஒத்துக்கலாம். ஓகே, அடிப்படை வசதியே இல்லாத ஒருத்தர் இன்றைக்கி இந்த குடும்பம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கால்வாசி சொத்து உள்ளதுன்னு அதுக்கு திராவிட மாடல் ஆட்சி சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் இவரை படிக்க வச்சேன், இன்றைக்கி ஆடு மேய்ச்சேன், இன்றைக்கி ஆடு மேய்க்க வைக்கிறோங்கிறது உதாரணம் இருக்குல்ல. ஆடு மேய்க்கிறது கேவலமாக, இயேசுவே ஆடு மேய்ச்சவர் தான், கிருஷ்ணர் மாடு மேய்ச்சவர் தான். விவசாயத்துக்கு கூடி தொழில் விவசாயம் சார். ஆடுங்கிறது விவசாயி வளர்க்குற ஒரு பிராணி, மாடுங்கிறது விவசாயியோட சொத்து. அது ஆடு மாடுங்கிறது விவசாயியோட சொத்து. அது ஃபஸ்ட்டு அதை மேய்க்கிறது இங்கே கேவலமாக சொல்லும்போதே நீங்கள் திராவிட மாடலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இன்னொன்று, ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் அரசியல் தலைவராகிட்டார். அப்போ அது வரைக்கும் யாருன்னு தெரியாது அண்ணாமலை. அப்போ ஒரு கட்சி ஒரு சாதாரண ஒருத்தனை எங்கேயோ இருந்ததுக்கு தலைவராக்குது. திராவிட மாடல் வச்சு ஆக்குதா? 3 பரம்பரையாக நீங்கள் உங்களுக்கு தலைவர் யாராக இருக்கா? அதை மாற்றுங்க ஃபஸ்ட்டு. திராவிட மாடல் ஆட்சிங்கிறது கடைக்கோடியில் ஒரு தொண்டரும் கூட சாதாரண ஆள் கூட தலைவன் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்க. நீங்களே முதலமைச்சர், நீங்களே துணை முதலமைச்சர், நீங்களே பாராளுமன்றத்தில் உங்கள் ஆளுக்குள்ளே 4 பேர் எம்பி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. தவிர என்ன இந்த அண்ணாமலை வந்தார், அடுத்து இவர் வந்திருக்காரு, நயனா வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி தமிழ் சக்கர் இருந்தாங்க, பொண்ணு இருந்தார்,
எல்முருகன். ஆமாம், இவங்க எந்த எந்த கட்சி பாரம்பரியம் முக்கியம் இல்லை. எல்முருகன் அந்த ஒரு அப்பா முதலமைச்சர் இருந்தவரா, அவர் சாதாரண மந்திரியாக இருந்தவரா? இதுதான் சார் பிஜேபி. யாரும் எப்போ தலைவரலாங்கிறது பிஜேபி. பரம்பரையாக நாங்கள் தான் தலைவராக இருப்போம், நாங்கள் தான் முதலமைச்சராக இருப்போங்கிறது திராவிட மாடல் ஆச்சு. இதில் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அதேபோல் இந்த பெஹல்காம் தாக்குதல், அதை தொடர்ந்து ஆப்ரேஷன் செந்தூர், இது வந்து உலக நாடுகளில் எல்லாம் அதை வெளிப்படுத்துவதற்காக, அதை பற்றி போய் ஒரு பரப்புரை செய்வதற்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதில் 2 பேர் தான் பிஜேபி, ரவிசங்கர் பிரசாத் உட்பட 2 மட்டும் வச்சுட்டு மற்ற கட்சியிலேருந்து வந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து சசி தரூர் வந்து காங்கிரஸில் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் கூட திருமதி கனிமொழி எம்பி அவர்களே கொண்டு வந்து அந்த பரப்புரைக்காக வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். இதை வந்து விமர்சனம் செய்கிறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் ஜெயராம் ரமேஷ் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தரை எப்படி நீங்கள் தலைமை ஏற்க வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இது கேள்விக்கு தேவையில்லை சார். உங்களுக்கு விருப்பம் இல்லையா, நாங்கள் வரமாட்டோம் சொல்லுங்கள் சார். இப்போ இது வந்து சர்வாதிகாரமாக நான் சொன்னால் போய்த்தான்ட்டு அவங்க தகுதியானவர்களை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. கட்சி பாகுபாடு இல்லாமல், நமக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு விருப்பம் இல்லாமல் தகுதியானவர்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. எங்களுக்கு தகுதி இல்லை, நாங்கள் வரணும்னு சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? எப்படி என் கட்சிக்காரனை எப்படி தேர்ந்தெடுக்கலாம், எப்படி கேட்க முடியும்? இல்லை, அவர்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுறாங்க. அது நீங்கள் அப்போதுக்கு இந்த கேள்வி வருது. இப்போ கனிமொழி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க அவங்க இப்போ தகுதி அடிப்படையில் ஓகே இந்த அம்மா நல்லா பேசுவாங்க, ஏன்னா பாராளுமன்றத்தில் பேசி பார்த்துருப்பாங்களே. அப்போ அதுக்கான தகுதி வெளிநாட்டில் போய் பேசணும். பாகிஸ்தான் எந்த அளவுக்கு தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுது, அது தீவிரவாதத்தினால எங்கள் இந்தியா அந்தளவுக்கு பாதிக்கப்படுங்கிறத பரப்புரை பண்ணணும், அங்கே வந்து அவங்களுக்கு விளக்கம் அளிக்கணும். அதுக்கு கனிமொழி சரியாகணும் பண்ணுறாங்க. நீங்கள் கனிமொழி சொல்லிட்டு நாங்கள் தகுதியானவ இல்லை, நான் வரல அது அவங்க விருப்பம் சார். செலவு பண்ணுறது இந்திய அடிப்படையில், இந்திய குடிமக்கள் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்தியாவை பார்க்குறாங்களே. இந்த குழு பார்க்கும்போது கட்சி பார்க்கல, அவங்க நம்ம கட்சிக்காரன் தான் இருக்கணும் நினைக்கல. எல்லா கட்சிக்காரரும் நினைக்கிறாங்க நல்லதா கெட்டதா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கட்சிக்காரன் வச்சுக்கோங்க, எங்கள் கட்சிக்காரன் கூப்பிடாதீங்கன்னா அப்போ யார் தப்பான நோக்கம் உள்ளவங்க? எதில் அரசியல் பண்ணுவோம் சார்? எல்லாத்துலேயும் தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு, எதை பேசினாலும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் இந்த கட்சினாலே நாடு விளங்காம போயிடும் சார். எதை பாராட்டமோ அதை பாராட்டணும் சார், எதை சுட்டி காட்டணுமோ சுட்டி காட்டணும் சார். இது குறை சுட்டி காட்டணும், நிறையா பாராட்டணும். அமைதியாக இருக்குது. ஒரு நிறைவான விஷயம் வரும்போது, நல்ல விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு பாராட்ட மனசு இல்லையா? அமைதியாக இருக்க, நாட்டுக்கு நல்லது. நீ எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தால் இதுக்கு அரசியலுக்கு வந்திருக்க. இது அரசியல் கேவலமான அரசியல் சார், ரொம்ப கேவலமான அரசியல். எதை செஞ்சாலும் குறை சொல்கிறது இருக்குல்ல, இதுதான் கேவலமான அரசியல். இங்கே தமிழ்நாடு தான் நடந்துருக்கு. எதை தொட்டாலும் பிஜேபி மத்திய அரசை எதிர்க்கணும், என்ன சொன்னாலும் எதிர்க்கணும், எதை அறிவிச்சாலும் எதிர்க்கணும் அப்படின்னா இது அரசியல். எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கணும், வரவேற்க வேண்டியதை வரவேற்க மனசு இல்லையா? அமைதியாக இருக்கணும். தொட்டதுக்கெல்லாம் மக்களுக்கு வெறுப்பு வந்துடும். எதை செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னா இது ஒரு நோய் ஆகிப்போம். நோயத்தை பார்ப்பாங்க இவங்களுக்கு ஒரு வேலையில். ஆரோக்கியமான அரசியலுங்கிறது நல்லதை வரவேற்கணும், என்ன தவறானதை சுட்டி காட்டணும், தவறானதை எதிர்க்கணும். இது ஆரோக்கியமான அரசியல். எல்லாத்தையும் எதிர்க்கிறது இது ஒரு நோய். இந்த நோயில் காங்கிரஸும் அப்படி தான் இருக்குது, திமுக அப்படி தான் இருக்குது. 2026 மட்டுமல்ல, 2031 திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்னு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார். இந்த 4 ஆண்டு கால ஆட்சி அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி ரிலேட்டட் அப்படின்ற மட்டும் இல்லாமல் பொதுமக்களினுடைய சார்பில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் கட்சி சார்பே பேசலை. ஃபஸ்ட்டு எப்பயும் பேச நான் வந்து பொதுவாக தான் பேசுகிறேன். ஆமாம், சாதனை என்ன அவங்க சொல்லட்டும் சார். நாங்கள் என்ன சாதனை பண்ணோம்? நீங்கள் புதுசாக ஒன்றும் பண்ண வேணாம் சார். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல, தேர்தல் வாக்குறுதி, அதை நிறைவேற்றணுமான்னு மனசாட்சிப்பட்டு 90% நிறைவேற்றிட்டோம், 99% நிறைவேற்றணும். முக்கியமானது ஒன்று எலக்ட்ரிசிட்டி. மாதந்தோறும் கணக்கெடுப்பு. அப்போ 100 யூனிட் ஃப்ரீ, 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ நாங்கள் மாதந்தோறும். அப்போ ஒரு மாதம் கணக்கெடுக்கும்போது அதில் 100 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் ஃப்ரீ. கரெக்டு தானே? கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் ஒரு மாதத்துக்கு கணக்கு எடுக்க வேணாம், 2 மாதத்துக்கு கணக்கு எடுத்துங்க. அப்போ 2 மாதம் கணக்கா 200 யூனிட்டு ஃப்ரீ கொடுக்கணும்ல, கொடுக்குறீங்களா? ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு 100 யூனிட்டு ஃப்ரீன்ட்டிய, ஆனால் 2 மாதம் கணக்கு எடுக்கிறீங்க.
அப்போ 200 யூனிட்டுக்கு எனக்கு ஃப்ரீ கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும்ல. அப்போ 100 தானே எதுக்கு யூனிட் போடுறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? மக்கள் ஏமாத்தாதே சார். நீங்கள் உங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு பிச்சை எடுக்கலை. நாங்கள் யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு நீங்கள் காசை வாங்கிக்கோங்க சார். வாங்கிக்கோங்க சார். நீங்கள் பிச்சை விட வேணாம் சார். என்ன வாக்கு கொடுத்தியே? நான் கேட்டேம்மா 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ நான் கேட்டேம்மா. நீங்கள் சொன்னீங்கல்ல. அப்போ என்ன பண்ணுறியா? மாதம் எடுத்தால் இல்லை குறையும் 100 கிலோ இருக்கும், நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணுமே. என்ன பண்ணுறது? 2 மாதத்துக்கு எடுத்தால் எப்படி 100 தாண்டிடும். 2 மாதத்துக்கு எப்படி 100 வீட்டுக்கு எப்படி சாதாரண 7 வீட்டுக்கு வராதே. அப்போ இது ஏமாத்தலை சார். இந்த அரசியல் சூழ்ச்சி வேலையெல்லாம் ஏழை மக்கள்கிட்ட காட்டாதீங்க. 100 யூனிட் பண்ணுறவங்க யார் சார்? ஏழை சார். அவங்களுக்கு ஏசி இருக்க போதா? என்ன இருக்க போகுது? ஃப்ரிட்ஜ் கூட இருக்காது. ஃப்ரிட்ஜ் வச்சாலே வந்துடும். அப்போ அவன்கிட்ட போய் ஏமாத்தல. நீங்கள் இங்கேயே அடிவிட்டு போச்சு சார். நீங்கள் சும்மா மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்துங்கிறது இதை சொல்லி என்ன ஓட்டாது. ஒன்றே ஒன்று கொடுத்துவிட்டா அது தேவையில்லாத ஒன்று. இதனால் நிறைய பெண்கள் வந்து பஸ்ஸுலேயே அவமானப்படுறாங்க. நீ காசு வாங்கிக்கோ. இலவசம் கொடுத்தோம்ட்டு ஏதோ கொஞ்சம் 1 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் கொடுத்துட்டு நாட்டுக்கு இல்லை எல்லா பெண்களுக்கும் கொடுத்த மாதிரியே ஒரு இது கிடையாது. அதுவும் தகுதி உள்ள பெண்களுக்கு 1000 ரூபா ஃபஸ்ட்டு இலவசம். இதில் வந்து கவர்ச்சி திட்டம் சார். கவர்ச்சி திட்டம் வேறு, ஆரோக்கியமான திட்டம் வேறு சார். எங்களுக்கு ஆரோக்கியமான திட்டத்தை கொடுங்க. எங்களுக்கு என்ன தேவையோ தேவை அறிஞ்சு எங்களுக்கு அதை பண்ணுங்க. கல்விக்கு பண்ணுங்கள். எங்களுக்கு மருத்துவத்துக்கு பண்ணுங்கள். கல்வியை கொள்ளடிக்கிறாங்க. எந்த ஸ்கூல் போனால் எங்கே போனாலும் சரி லட்சக்கணக்கில் கொள்ளடிக்கிறாங்க. இதுக்கு வரமுறை இருக்கா? அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்குள்ள சார் அரசாங்கம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரமுறை இருக்குல்ல. தியேட்டர் டிக்கெட்டுக்கு இந்த டிக்கெட்டுன்னு நீங்கள் என்ன நிர்ணயிக்கிறீங்க? நிர்ணயம் பண்ணுறீங்களா? ஒவ்வொன்றுக்கும் நிர்ணயம் இருக்குல்ல. இப்போ கரண்ட்டு பில்லு யூனிட் வச்சுங்க. ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு இருக்குல்ல. 100 தண்ணா இவ்வளவு, 200 தண்ணா இவ்வளவு. ஒவ்வொன்றுக்கும் வரமுறை வச்சுருக்கீங்கள. ஸ்கூல் ஃபீஸுக்கே வரமுறை வைக்க மாட்டேங்கிறிய? நாங்கள் தான் இலவச பாடசாலை உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அங்கே வரலாமா? நீங்கள் ப்ரைவேட்டில் போய் கண்ட்ரோல் பண்ண. ஓகே, ப்ரைவேட்டில் என்ன பண்ணலாம் சார்? கொள்ளையடிக்கலாமா சார்? கொள்ளையடிப்பதுன்னு இல்லை, கொள்ளையடிக்க சார். உங்களுக்கு ஒரு பொருளோட விலை இப்போ நகைக்கு என்ன டெய்லி என்ன பண்ணுறாங்க? அன்னைக்கு நகை இவ்வளோ பவுனுக்கு ஏறி இருக்குது, இவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஒரு நிர்ணயம் இருக்குல்ல அதுக்கு. கண்டிப்பாக நகை கடைக்கு போனால் நம்ம என்ன ஓகே இன்றைக்கி இவ்வளோ தான், இன்றைக்கி 65,000 பவுன் அப்படின்னா கடையில் போய் எழுதி தான் கொடுப்போம். நம்ம அன்றைக்கி நிர்ணயம் பண்ணுறாங்களே. இது மாதிரி நீங்கள் தனியார் பள்ளிகள் நிர்ணயம் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு எல்லா பள்ளிகளும் தனியார்லாம் இவ்வளோ இருக்கணும். ஹைஸ்கூல் வரைக்கும் இவ்வளவு, +1 +2 வரைக்கும் இவ்வளவு. மக்களோட அத்தியாவசியம் சார் கல்விங்கிறது. இன்றைக்கி இப்போ மிகப்பெரிய சொத்து. இன்றைக்கெலாம் படிக்காமலாம் இன்றைக்கி எவனும் பெரிய வேலைக்கு போக முடியாது. ஒரு காலம் சினிமாவில் படிக்கணும் அவசியம் இல்லை. +1 +2 தான் போதும். நானாக வரும்போது நான் டிகிரி முடிச்சு படிச்சுட்டு வந்தேன். நம்ம திறமை அடிப்படையில் கதை சொல்கிறோம், சீன் சொல்கிறோம் அப்படின்னு சேர்த்துட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி படித்து நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் எங்கேயுமே சேர முடியாது. இன்றைக்கி படிப்பு ரொம்ப முக்கியமாக போச்சு. மருத்துவம் ஒரு சின்ன வயிற்று வலின்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயமாக இருக்குது சார். மனசு வலிக்குது. அப்போல்லாம் வயிற்றுனா கை பிடிச்சி பார்ப்பாங்க, என்ன சாப்பிட்ணுன்னு கேட்பாங்க, உடனே மாற்றி கொடுப்பாங்க. இப்போ தொலைச்சிப்பாங்க. அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு கொள்ளடிக்கிறாங்க அங்கேயே. இதெல்லாம் யார் பொறுப்பு? மக்கள் யார் நம்பி சார் இருக்கும்? மக்கள் ஏழை முடியும் யார் நம்பி இருக்காங்க? அரசாங்கம் நீ பொறுப்பாக பார்த்துக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டலில் கொள்ளடிக்கிறாங்க, ஸ்கூலில் கொள்ளடிக்கிறாங்க. என்ன குரல் கொடுக்குறீங்க நீங்கள்? அங்கேயும் சரி அரசு பள்ளியில் நான் இந்திய இலவசம் கற்றுக்கிட்டேன்னா கற்றுக்கூடாது. தமிழ் என்ன அரசு பள்ளியில் போய் ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு தமிழ் அழியும், தனியார் பள்ளியில் ஹிந்தி கற்றுக்கிட்டா தமிழ் அழியாதா? என்ன லாஜிக் அது? இங்கே ஸ்டாப் பண்ணப்போ நீ அங்கே தப்புனா ஹிந்தி கற்றுட்டா தமிழ் அழிஞ்சிரும்னு அரசு பள்ளியில் நீ சொன்னீங்கன்னா, அப்போ தனியார் பள்ளியில் ஹிந்தி கற்றுட்டா அது வேறையா? அது பவர் இல்லையா? புரியல எனக்கு. அங்கே வந்து கற்றுட்டா ஹிந்தி அழியாது, தமிழ் அழியாதா? அவங்க இங்கே நாங்கள் அரசு இதுக்காக தனி செலவு பண்ணணும், தனியாக ஆசிரியர் கட்டமைப்பு ஏற்படுத்தணும், அங்கே வந்து ஃபீஸ் பே பண்ணி தனியாக டீச்சர்ஸ் வச்சு அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க, கற்றுக்கொள்கிறார்கள். விருப்பமாக செய்யக்கூடியதை நாங்கள் தடுக்கல. உங்களுக்கு வலிந்து திணிக்கிறீங்க. அரசு வழியில் உங்களுக்கு இன்னொரு மொழி கற்றுக்கிட்டா செலவு யார் எடுத்துக்கிறா? மத்திய சேர்த்துக்குதுல, அதையும் வாங்க மாட்டேங்கிறீங்க. அந்த அடிப்படை கட்டமைப்பு இல்லைன்றாங்களே. நீங்கள் ஒரு இந்திய ஆசிரியர்கள் ஓகே, நீ பண்ணுங்க சார். மக்கள் ஓட்டு போடுவாங்களா சார் உங்களுக்கு? உங்கள் மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மேலே மத்திய அரசுக்கு அக்கறை இருக்கும்போது உனக்கு அக்கறை இருக்காது உங்களுக்கு? எவ்வளவு நீங்கள் ஊழல் பணம் எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க, எவ்வளோ விரயமாதிங்க, படிப்புக்கு மட்டும் கணக்கு பார்ப்பீங்களா நீங்கள்?
இல்லை இப்போ மத்திய அரசு இந்த புதிய கல்விக் கொள்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதனால இப்போ மாநில அரசு தான் ரிலீவ் பண்ணிக்கிறேன் 2812 கோடி ரூபா நாங்கள் தான் கொடுக்குறோம், அவங்க ஏற்றுக்கல. நீங்கள் தன்மானத்தோட நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுத்து ஹிந்தி படிக்க வைக்கிறீங்க, நாங்கள் படிக்க வைக்கிறோம் வைக்கணும் இல்லையா? அப்படி தமிழ் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா எந்த பள்ளியும் ஹிந்தி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் கேட்குறது கொள்கைனா ஒன்று தான் சார். தனியார் பள்ளிகளுக்கு ஒன்று, இங்கே ஒன்றும் இல்லை சார். கொள்கை ஒன்றா தானே இருக்கணும். மது விலக்குன்னு ஒன்று ஆகிப்போச்சுன்னா டவுனில் இருக்கலாம், கிராமத்தில் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். மது விலக்குன்னு எங்கேயுமே இருக்கக்கூடாது. சிட்டியில் கூட வச்சுங்க, கிராமத்துலன்னா அது எவ்வளோ தப்பு. அதே மாதிரி இதுவும் கொள்கை என்றால் நாங்கள் இந்தி திணிப்பு, தமிழ்நாட்டில் நாங்கள் இந்தி திணிக்க விட மாட்டோம், இந்தி படிக்க விட மாட்டோம்னா எல்லா இடத்தையும் படிக்க விடாதீங்க, எங்கேயும் படிக்க விடாதீங்க. அதான் கொள்கை பிடிப்புங்கிறது. இல்லை இங்கே அரசு மட்டும் படிக்க விட மாட்டோம், இங்கே படிக்க விடுவோம் அப்படிங்கிறது அது கொள்கை பிடிப்பு இல்லை. அது உங்களை நம்பிய ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்கு வருமானம் வரணும், அது அந்த பணம் பிடிப்பது, பணம் முடிப்பது. இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் நிறைய சார். இது வந்து மக்களை ஏமாத்துறது, மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இந்த டாஸ்மாகில் இவ்வளோ கொள்ளை 1000 கோடி கொள்ளைங்கிறாங்க, இதுக்கு விளக்கம் கொடுக்குறது யார்? இதுலாம் அமைதியாக இருக்கே. இல்லை ஒன்றிய அரசு எதிர்ப்போம், ஒன்றிய அரசு எதை பண்ணாலும் நம்ம இது எதிர்ப்பு தெரிவிப்போம். இது எல்லாம் மக்கள் மத்தியில் இன்றைக்கி பதிவாயிருச்சு. 4 வருஷ சாதனைங்கிறது நீங்கள் வந்து இந்த ஒன்றிய அரசுன்னு சொன்னதான் உங்கள் சாதனை, திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னதான் சாதனை. இந்த 2 வார்த்தை கண்டுபிடிச்சி சார். இந்த ஆட்சிக்கு வந்துட்டு ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை கண்டுபிடிச்சாங்க, திராவிட மாடலுங்கிறது வார்த்தை கண்டுபிடிச்சாங்க. வேற 2 புதுசாக நீங்கள் செஞ்சிட்டியே. மக்கள் கண்டுபிடிச்சி வைப்பாங்க. என்ன நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. நான் ஒன்றே அவங்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்குது சார். அது நீங்கள் சொன்னது உண்மை. நாங்கள் திருப்பி 2006 நாங்கள் ஆட்சி வைப்போம், 31 ஆட்சி வைப்பாங்களே, ஒன்றே ஒன்று தான். மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா இது வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து இதெல்லாம் ஒரு அரசியல், இந்த திமுக சொல்ல, ஏடிஎம்கே எப்படி, திமுக எப்படி, எந்த ஆட்சி நல்லதுக்கு வந்தால் நாட்டுக்கு, ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு நல்லது, இதை ஆராய்ஞ்சு போட்டால் ஒழிய யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போகிறோன்னு வந்துட்டாங்கன்னா நீங்கள் பேசி நான் பேசி கத்திரி எல்லாம் வேஸ்ட். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத ஒழிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த மத்திய அரசு வந்து இந்த வேலையை பண்ணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவனே தூக்குள்ளே வைக்கணும், வாங்கினது செஞ்சால் சட்டத்தை தண்டிக்கணும். 4 பேர் தண்டிச்சா போகும். இதை தடுத்தா தான் நாட்டுக்கு நல்லது நடக்கும். தமிழ்நாட்டுக்கும் இல்லை, எல்லாம் பொதுவாக சொல்கிறேன். முதல்ல ஊழலை ஒழிக்கிறது, லஞ்சத்தை ஒழிக்கிறதுலாம் அதுக்கப்புறம். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத முழுமூச்சு அரைக்காதீங்க. நாங்கள் தீவிரத்தை ஒழிக்கிறீங்கள, அங்கேருந்து ஒழிக்கிறீங்கள, இங்கே இருந்துட்டு பாகிஸ்தானில் 100 கிலோமீட்டர் உள்ளே போய் அடிக்கல. இங்கே அதோட தீவிரவாதம் சார், அதோட பயங்கரவாதம் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்குறது, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது. இதை ஒழிக்கணும் சார். இந்த ஒழிச்சா தான் நாடு உருப்படும். அப்போ தான் மக்கள் வந்து சுய சிந்தனையில் அவங்களோட விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்க எந்த முடிவு எடுக்கிறாங்களோ, யாருக்கு ஓட்டுக்குன்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அங்கே போடுவாங்க, இல்லைன்னா பணத்துக்கு போட்டுருவாங்க. அதனால் இந்த தைரியத்தோட சொல்லலாம், அந்த தைரியம் தான் இருக்கலாம். அதை முறியடிக்கணும் ஃபஸ்ட்டு. உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.